வணக்கம் மக்களே, உங்கள் சிவா. நம்ம ரங்கராஜ் பாண்டே சாணக்கியான்னு சொல்ல வர, நான் ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்ல மாட்டேன். சாணக்கியத்தனத்தில் அவர் தான் கை தேர்ந்தவர்னு சொல்லுவேன். கருத்து கணிப்பு என்ன போட்டிருக்காரு பாருங்கள். மொத்தமாக கடைசியில் உங்கள் ஓட்டு யாருக்குன்னா நாம் தமிழருக்கு 7% ஓட்டு தானம்மா, தாவைக்காக்கு 23ஆமா, அப்புறம் 22 வந்துச்சு, மாறி மாறி இருந்துச்சு. பட் 20 வந்து சஸ்டெபிளா வந்துச்சு. இது வரைக்கும் வந்ததே ஒரு அதிகபட்ச நம்பராக 23% வந்து மக்கள் நாம சந்திச்சதுல திமுக 32ஆமா, இந்து தேர்ந்தால் அதிமுக 36ஆமா, 36% மக்கள் தங்களுடைய வாக்களை பகிர்ந்திருக்காங்க. அதிமுகவுக்கு 36%. ஆனால் இவர் மாதிரி ஒரு சாணக்கியத்தனம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. சீமான் கூட சேர்ந்து சுற்றுறது, அண்ணன் அண்ணன்னு சொல்கிறது, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிறது, நான் அப்படி கிடையாது. இவர் எல்லாம் நல்லது சொல்கிறாருன்னு சொல்கிறது, ஒரு கருத்துருவத்துக்கத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு பாண்டே. கண்டிப்பாக பாண்டே அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் பின்தொடருவாங்க. ஏன்னா இவர் உள்ளதை உள்ளபடி நியாயப்படி பேசுகிறாருன்னு. ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்க, நாம் தமிழர் 7% தான் வாங்குன்னு சொல்லி. பார்க்கலாம் 7% வாங்குதான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 13 to 15, குறைஞ்சது 10% எடுக்கும். அப்போ எந்த அளவுக்கு வந்து கருத்துருவாக்கம் பண்ணி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களே அவர் பிரிக்கிறார் பாருங்க. ஆரியத்துக்கு திராவிடத்துக்கு மிகப்பெரிய இது தமிழ் தேசியம்தான். இவங்கெல்லாம் எவ்வளோ திட்டம் போட்டு வேணாலும் நம்மளை அடிக்க பார்ப்பாங்க, தோக்கடிக்க பார்ப்பாங்க. கூட இருந்தே எதிரியை கூட எதிர்த்துடலாங்க. அவன் எதிரிப்பா, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடறான்னு. இந்த துரோகியை மட்டும் எதிர்க்கவே முடியாது. அது இன்னொன்று என்னென்னா, இந்த யூதரோட மனநிலை. அது என்னென்னா, அவங்க கர்ம வினைகள் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அந்த கேட்டகிரியில் சாணக்கியத்தனம் பண்ணுறாங்க. சாணக்கியத்தனம்னாலும் கர்ம வினைகள் மேக்ஸிமம் கிடைக்காது அவங்க பண்ணுறதுக்கு. எப்படி ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாரு பாருங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. குறைஞ்சது என்ன பொறுத்தவரைக்கும் நார்மல் 10, 13 to 15, அதிகபட்சம் குறைஞ்சது 10. அது எப்படி 7ன்னு சொல்லலாம்? போன வாட்டி போட்டவொன்னா போட மாட்டேன்னு நினைக்கிறாங்களா? புது வாக்காளர்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு 2-3 பேராவது வரமாட்டாங்களா? ஏன்டா கட்சியோட சின்னத்தையே கடைசி 10 நாளைக்கு முன்னாடி மாற்றி அதில் தேடி கண்டுபிடிச்சி ஓட்டு போட்ட நாம் தமிழர் கட்சி, அது நாடாளுமன்றத்துக்கு, சட்டமன்றத்தில் போட மாட்டாங்களா? உருட்டுங்க, முழு உருட்டு. நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இவர்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருங்க.